சத்யா நேச்சர் கிராஃப்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா பனை நார்பொருட்களை பயன்படுத்தி பனை நார்க்கட்டில், கயிறு கட்டில், பனை ஓலை சமையலறை பொருட்கள் அப்படின்னு பலவிதமான பொருட்களை விற்பனை செய்கிறாங்க. இந்த பொருட்களை வாங்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற நம்பரை கூப்பிட்டு பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பனானா லீஃப் அன்லிமிட்டெட். என்னடா ஷேவிங் பண்ணாமல் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஷேவிங் பண்ணணுங்க. இன்றைக்கி வந்து திடீர்னு ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னாங்க. ஷேவிங் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. சரி, டக்குன்னு குடிச்சிட்டு வந்து நான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், வீட்டில் பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக செய்வாங்க, நான் வந்து அது வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஆடி வெள்ளி ஸ்பெஷல் பருப்பு உருண்டை குழம்பு. ஸோ இது வந்து சூப்பர் டெலிகசி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புரோட்டீன் மிகுந்த ஆரோக்கியமான அதே சமயத்தில் அட்டகாசமான சுவையான ஒரு குழம்பு. சாப்பாட்டோடு அப்படி போட்டு சாப்பிட்டா அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அனுபவிக்கணும். சரி, ஜாயின் பண்ணுங்கள். கீதா இப்போ அந்த ரெசிபி செஞ்சு காமிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, கடலை பருப்பு எடுத்திருக்கேன். கடலை பருப்பு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இது வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரமாக ஊறி இருக்குது. ஊற வச்சு நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் இது கூட 2 வரமிளகா, ஒரு 4 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இது அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்த போகிறோம். பருப்பு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு பருப்பு உருண்டை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ இதில் பருப்பு உருண்டைக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். குழம்புக்கு அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இதில் வந்து சின்ன வெங்காயம், ஒரு 8 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதை வந்து உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில். இதே மாதிரி இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டைகள் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இட்லி பாத்திரத்துலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது கொதிக்கட்டும். அப்புறம் உள்ள தட்டு வச்சு உருண்டைகள்லாம் வச்சிடலாம். அப்புறம் இந்த உருண்டைகள்லாம் இப்போ இட்லி தட்டில் அடுக்கிடுறேன். தண்ணி கொதிச்சோடனே உள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ தண்ணி காஞ்சிருச்சு. இந்த பருப்பு உருண்டையெல்லாம் உள்ளே வச்சிடறேன். இதை வந்து மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், அரை மூடி தேங்காயில் ஒரு 4 வெங்காயம் போட்டு அரைக்க போகிறோம். உங்களுக்கு காமிக்கிறவங்களுக்காக நான் அரைக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ போட்டு நான் திருப்பி அரைக்க போகிறேன். இதை ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் என்னென்ன பொடி வேணும்னு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இது தவிர தாளித்து விடுறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, அவ்வளோதான் வேணும். இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம். இப்போ வந்து நான் முதல்ல இது வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தேங்காயும் வெங்காயமும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எப்பயும் புளிக்குழம்புக்கு இந்த மாதிரி தேங்காய் அரைக்கும் போது அதில் ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சு அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. சரி, இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம். இப்போ கடாய் காஞ்சிருச்சு. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சோடனே கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு வந்து சில பேர் பார்த்திங்கன்னா குருமா ஸ்டைல்லையும் வைப்பாங்க, சில பேர் புளிக்குழம்பு ஸ்டைல்லையும் வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புளிக்குழம்பு ஸ்டைலில் வைக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். பிடிக்குது. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு உள்ளே போட்டுறேன். நல்லா வதக்கிக்கலாம்.
இந்த பருப்பு உருண்டை குழம்பு வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு ஸ்டைலில் வச்சோன்னா சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். குருமா ஸ்டைலில் வச்சோன்னா நம்ம சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்லாம். வெங்காயம் நல்லா சுருங்கி வரட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பொடியெல்லாம் போட்டுக்கலாம். உப்பும் சேர்த்து போட்டுடுறேன். இதோடைய ஒரு நிமிஷம் சிம்மில் வதக்கிக்கலாம். இப்போ புளி உள்ளே ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயே இந்த அரைச்சி வச்ச தேங்காயும் வெங்காயமும் அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து அதையும் உள்ளே ஊற்றிடுறேன். இன்னொரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றுறேன். திக்காக தான் இருக்குது, அதனால் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இதை சிம்மில் வச்சு நல்லா ஒரு 8 நிமிஷம் கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே இந்த பருப்பு உருண்டை வேகட்டும். ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இப்போ இது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம வந்து இந்த பருப்பு உருண்டைகள்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பருப்பு உருண்டை வெந்துருச்சான்னு திறந்து பார்க்கலாம். வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பருப்பு உருண்டைகள்லாம் எடுத்து குழம்புல போட்டுடலாம். எல்லா பருப்பு உருண்டைகளும் உள்ளே போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பருப்பு உருண்டை குழம்பும் சேர்ந்து அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக தெரியும். சரி, இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ கைஸ், எங்கள் வீட்டு பருப்பு உருண்டை குழம்பு ரெடியாக இருக்குது. சாப்பிட்லாமா? என்னென்ன இலையில் இருக்குதுன்னு உங்களை பார்த்தாலே நீங்கள் கஸ் பண்ணியிருப்பீங்க. இதுதான் வந்து பருப்பு உருண்டை குழம்பு. இந்த பருப்பு உருண்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி செய்கிறது அப்படின்னு. அப்புறம் கேரட் பொரியல் தொட்டுக்கிறதுக்கு. இது நம்ம ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். பீட்ரூட் வத்தல், அப்புறம் இது வந்து வடகம், மோர் மிளகாய், ஊறுகாய். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குழம்பு டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா. ஃபஸ்ட்டு இந்த உருண்டையெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுக்குவோம். ஸோ குழம்பு நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ முதல் வாய் இந்த பருப்பு உருண்டை நம்ம வியூவர்ஸ்க்காக, நம்ம குழந்தைகளுக்காக மெயினாக. இப்போ குழம்பு நல்ல ஒரு நல்லெண்ணெய் வாசனை தூக்கலாக தெரியுது. நல்லெண்ணெய் போட்டு செஞ்சுருக்கா போட்டிருக்கு கீதா. அட்டகாசமாக இருக்குது. நான் ரெகுலராக சாப்பிட்றது தான். பட் இது கடைசியாக சாப்பிட்டு குறைஞ்ச ஒரு 4-5 மந்த்ஸாக இருக்கும். வீட்டு சாப்பாடை நீ புகழ்கிற அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டாக சொல்கிறீங்க. எப்படி என் வீட்டு சாப்பாடை குறை சொல்ல முடியும்? சத்தியமாக முடியாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன பிடிக்கும், உப்பு காரம் எவ்வளோ போடணும், எல்லாமே கரெக்டாக அவங்க போட்டு செய்கிறாங்க இல்லையா. வீட்டு சாப்பாடு தான். குழம்பு நம்ம வீடியோ எடுக்க அப்படி சாப்பாடு உறுதிச்சு. அப்படி இந்த பருப்பு உருண்டை டேஸ்ட் பார்க்கலாம். பருப்பு உருண்டை வந்து பாருங்கள், இப்படி உள்ளே வந்து நல்லா போண்டா மாதிரி சூப்பராக இருக்கும். இதுதான் டெக்ஸ்சர். ஸோ இது கிண்டெல்லாம் வந்து ப்ரோட்டீன் உருண்டை அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான். ஏன்னா இது அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ வளர்ந்துட்டு வர குழந்தைகள் இந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சத்து உடம்புக்கு. வா, போண்டா வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் குழம்புல அப்படியே பிசுறு மாதிரி கரைஞ்சிரும். அதுமாதிரி ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. ஸோ அடுத்து கேரட் பொரியல் டேஸ்ட் பார்க்கலாம்.
கேரட் பொரியலுக்கும் இந்த குழம்புக்கும் அட்டகாசமாக இருக்கும். கலர் காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த கேரட் பொரியல் அது வந்து சாப்பாட்டை கலந்து கொஞ்சம் இந்த போண்டா இருக்கு இல்லையா, அதை இத்தனோடு ஒரு பீஸ் பிச்சு. இந்த குழம்புல எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் வாசனை. நல்லெண்ணெய் தூக்கலாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்றப்போ அப்படியே அந்த ஒரு ஆனந்தமான ஒரு ஃபீலிங் வரும். உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துடும் இந்த மாதிரி குழம்புலாம் சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இந்த பீட்ரூட் வத்தல் அதுவும் இந்த ரைஸும் எடுத்து இந்த ரைஸ் கூட அப்படி இந்த சைவ சாப்பாடு மெருகூட்டுறதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடகம் அப்பளம் இதெல்லாம் தான். இது பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் கீதாவோட அம்மா தயாரித்து எங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இந்த மோர் மிளகா கூட நீங்கள் ஒரு சின்ன பைட் கடிச்சிக்கிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப நாளாக நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வீடியோ, இந்த பருப்புருண்டை குழம்பு வீடியோ. இது கீதாவோட கைவண்ணங்களில் இது ஒரு ஸ்பெஷல். இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும். வீட்டில் ரொம்ப சுலபமாக செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப எளிதான விதத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இதே மாதிரி செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு ஹோம் டெலிகசியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் மனோஜ்குமார். பாய்.